செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த கோவளம் ஊராட்சியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஈசிஆர் கோவளம் 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற இந்த விழாவில் கோவளம் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரும் எஸ்டிஎஸ் பவுண்டேஷன் அறக்கட்டளையின் நிறுவனருமான ஜே சுந்தர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திமுக கொடியை ஏற்றி வைத்தார். செம்மஞ்சேரி குப்பம், ஊராட்சி மன்ற அலுவலக சாலை, கோவளம் பேருந்து நிலையம் ஆகிய இடங்களிலும் அவர் திமுக கொடியை ஏற்றி வைத்தார். விழாவில் பேசிய சுந்தர், கலைஞரின் பிறந்த நாளை தோழமை கட்சிகளுடன் இணைந்து ஒற்றுமையாக கொண்டாடியது போல் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒற்றுமையுடன் சிறப்பாக செயல்பட்டு 90% வாக்குகளை பெற்றுத் தருவோம் என்றும் உறுதியேற்றார். இதுதான் நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடான அந்த கொடியேற்றம் நினைக்கிறேன். இதே வேகம், இதே விவேகம் இருந்தா நம்மளோட தோழமை கட்சியுடன் சேர்ந்து நம்மள யாருமே கிட்ட கூட நெருங்க முடியாது. தோழமை கட்சிகள்ல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த நேரத்தில் வார்த்தைகளே இல்லை. நிச்சயமா போன முறையோட நம்ம கோவளம் ஊராட்சியில 90% நிச்சயமா நம்ம ஓட்டு வாங்கி தந்தே ஆகணும். தோழமை கட்சி இதோட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.